காலையிலேருந்து ஓசி காஃபி ஓவராக குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். சாப்பிட போகிறதுக்கு வழியில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். கராச்சிக்கு வந்ததுலேருந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே முதலாவது செல்ஃப் வேலை செய்தில்லைன்னு செல்ஃபை செக் பண்ணாங்க. செல்ஃப் சரியாக வேலை செய்யுது, மோட்டார் வேலை செய்யுது, அது வேலை செய்யுதுன்னு ஒன்று ஒன்றா செக் பண்ணி அதோட ரிப்போர்ட் வந்துடுச்சு. இப்போ பெட்ரோல் பம்பில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அதை செக் பண்ணுறாங்க. காலையிலேருந்து 2 மணி ஆகி இன்னும் போன பாடில்லை. காஃபி மெஷின் இருக்கிறதால அதை போட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4-5 காஃபிக்கு மேலே குடிச்சாச்சு. இனி ஒரு கிழமைக்கு இருமலும் சளியும் வச்சு செய்ய போகுது. இனி செய்ய வழி இல்லை. சாரி. நான் ஏதாவது ஒரு மூலையில் சின்னதாக இந்த சைட்லேயோ எடிட்டிங்கில் எந்த சைட் மாறும்னு தெரியாது, ஏதாவது ஒரு சைட்டில் சின்னதாக போடுறேன். சரியா? ஜூம் பண்ணி பாருங்கள். நிலைமை இப்படி தான் போயிட்டுருக்குது. எந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும்ன்றது சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவுதான் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வரக்கூடிய ஆபத்து வந்து தான் ஆகும். நேரம் எழுதியிருந்தால் வந்து தான் ஆகும். அல்லாஹ் கரீம். அல்லாஹ் எல்லாரையும் சேவ் பண்ணட்டும். இந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பாதுகாக்கட்டும். நம்மளை பாதுகாக்கிற இராணுவ அதிகாரிகள்லேருந்து, மிலிட்ரியிலேருந்து, போலீஸ்லேருந்து, ஆம்புலன்ஸ் டிரைவர்மார்லேருந்து, ஃபயர் ஃபோர்ஸ்லேருந்து அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் இன்னும் தைரியத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கட்டும். வீடியோ பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். இப்படி சரியா? வீடியோ வந்து அந்த சைடு வாங்க இப்படி கழிச்சு இப்படி பண்ணுங்கள். கழிச்சிட்டு ஃபுல் டிஸ்பிளே போட்டுட்டு ஏதாவது ஒரு மூலையில் நான் போடுவேன். சரியா? அந்த வீடியோ காட்சி அதை வந்து இப்படி 2 கையாலையும் இப்படி டிஸ்பிளே இப்படி பண்ணிங்கன்னா கிட்ட வரும். அந்த இடத்த அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல அந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி காலையில் சில ஏரியாக்களில் நடந்தது வந்து, அதாவது சரியாக பார்த்திங்கன்னா வெளியில் ஷட்டர் பூட்டியிருக்கிறாங்க. சரியா? அந்த ஷட்டர் இருக்கு இல்லையா, அது பூட்டியிருக்கிறாங்க, தகரத்தால் செஞ்சது. உள்ளே இருக்கிற கண்ணாடி உடச்சிக்கிட்டு பீஸுகள் வெளியே வந்திருக்குது. வெளியில் இருந்து சின்ன ஓட்டை 2-3 இருக்குது. கண்ணாடி உடச்சிக்கிட்டு விழுந்திருக்குது. ஒரு வீட்டுடைய ஒரு முன் துண்டு அப்படியோ விழுந்திருக்குது. பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த காட்சி. இறைவன் தான் பாதுகாக்கணும். அது யார் ரூம்னு பார்த்தீங்கன்னா பணிப்பெண்ணுடைய ரூம். நிலைமை இப்படி தான் போயிட்டுருக்குது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கரீம். Pray for everywhere. We need only peace. சமாதானம், சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். நிலைமை மோசமாக தான் போகுது. அதனால் முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கவனமாக இருங்க. நான் அந்த வீடியோ தனியாக சைடில் போடலை. ஏன்னா தெரியும் தானே, சிச்சுவேஷன் அவ்வளோ நல்லது இல்லை. இன்னும் உங்களுக்கு தகவல் தரத்துக்கு நான் வெளியில் இருக்கணும். அதனால் ஒரு சைடில் சின்னதாக போடுறேன், பார்த்துக்கோங்க. அவேர்னஸ். கவனமாக இருங்க. பி சேஃப். ஜன்னல் ஓரம் நிற்காதீங்க. لا توقف عند الدريشة. دائما نقول كويت عسكري وزارة الداخلية. ليش؟ هذا هو. دير بالكم إن شاء الله. قواكم الله على كل وزارة الدفاع، وزارة الداخلية، مطافي وصاف، كلكم الله يعطيكم العافية. مشكورين. ما تقصر. கண்ணாடி பக்கத்தில் நிற்காதன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். பார்த்தீங்க தானே? கவனமாக இருங்க.